ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च। श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। अष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरोत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मूकं करोति वाचालं पंगुं लंघायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं। हरे कृष्ण। हरे कृष्ण। श्रीमद् भागवतम மூன்றாவது ஸ்கந்தம் 25வது அத்தியாயம் நேற்று தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து அந்த சாங்கிய யோகத்துடைய தத்துவார்த்தங்களாக எப்படி இந்த பிரகிருதி, அதாவது அந்த இந்த பௌதிக உலகம், இந்த பௌதிக இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இதை பகவத்கீதாவுக்கு ஒப்பிட்டோம்னா அது 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ 7வது அத்தியாயத்திலையும் 8வது அத்தியாயத்திலையும் எப்படி பிரகிருதி, அதாவது பகவானுடைய வெளிப்புறமான சக்தியினுடைய உருவாக்கம், அது எதனால் உருவாக்கப்பட்டது, அப்புறம் பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கும் அந்த பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதே சமயத்துல இந்த பிரகிருதியோட நிலை பகவானுக்கும் என்ன. ஸோ ஒரு 5 விஷயங்கள் நம்ம மாத்தி மாத்தி பார்க்கிறோம். என்ன அப்படின்னா அந்த ஈஸ்வரன், அதாவது பகவான் அப்படிங்கிறவரை பார்க்கிறோம். கூடவே நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அந்த அஜீவாத்மா அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறமா பிரகிருதி, இந்த பிரகிருத்தியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் காலம் மற்றும் கர்மா. ஸோ இதுதான் பகவத்கீதையோட சாராம்சம். அதே தான் நம்ம இந்த சாங்கிய தத்துவத்திலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஒரே நிமிஷம் பண்ணிக்கோங்க. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम। ஓகே, சரி, பரவாயில்ல. ஓகே, என்ன பண்ணுங்க. ஸோ இந்த நேற்றுக்கு நம்ம மெயினா பார்த்தது பக்தி தொண்டுடைய உன்னதமான ஏற்றம் நிலைகள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 முக்கியமான விஷயங்கள்
அப்புறம் சாங்கிய தத்துவத்தோட முக்கியமான அந்த அம்சங்கள் சொல்லி கடைசியில வந்து இந்த சாங்கிய தத்துவத்தை தெரிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவானை வழிபடுவது ரொம்ப முக்கியம். அவருடைய பாதார விந்தங்கள் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த இந்த பிறப்பு இறப்பிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவருடைய திருடை தாமரைகளை பற்ற தவிர வழி கிடையாது அப்படின்னு பார்த்தா, கடைசியா வந்து இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே வந்து பார்த்தா பகவானுடைய ஆளுமைக்கு கீழே அவருக்கு அடிபணிந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்லி, இதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, இதுல நம்ம வந்து ஃபுல்லா டீடைலா நம்ம பார்த்துப்போம். இன்னைக்கு 26ல என்ன மெயினா பார்க்க போறோம்னா அதாவது புருஷ தத்துவம் அப்படின்னா அந்த புருஷார்த்தம் அப்படிங்கிறதுல இருந்து இந்த மகத்தத்துவத்துல இருந்து என்ன ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் கேண்டஸ்ல பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து மகத்தத்துவத்துல இருந்து கர்ப்போதாட்சா விஷ்ணு, அந்த கர்ப்போதாட்சா விஷ்ணுல இருந்து மத்த எல்லாம் வந்தது அப்படின்னு. இந்த இடத்துல மெயினா நம்ம என்ன மெயினா பார்க்க போறோம் அப்படின்னா அந்த பரம்பொருள், இல்ல நம்ம வந்து தமிழ்ல வந்து பரம் உண்மை, பரம சத்தியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பரம்பொருள் அப்படிங்கிறவர் யார், அதாவது அவருக்குன்னு அருவமா இருக்கிறவரா இல்ல அவருக்கு உருவம் உள்ளதா, அந்த பரம்பொருள் எம்பெருமான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறதா வந்து அவருடைய அடிப்படை தத்துவங்கள், அடிப்படை கோட்பாடுகள் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த அடிப்படை கோட்பாடுகள் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா மத்த இதுவும் அடுத்த அத்தியாயத்துல 27வது அத்தியாயத்துல வரப்போகுது. ஓகே, இந்த அத்தியாயத்தோட சாப்டரே பாத்தீங்கன்னா இந்த சாப்டரே வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், மெயினா அந்த அவருடைய கோட்பாடுகள், அதாவது இதுதான் இப்ப வந்து பௌதிக உலகம், நம்ம வந்து மெட்டீரியல் நேச்சர், இதுக்கு மேல இருக்கிறது யார், இதுக்கு கீழே இருக்கிறது யார், இது எதனால் உருவாக்கப்பட்டது, இதோடைய உணர்வு என்ன, இதுல இருக்கிற மக்களுடைய நிலை என்ன, மக்கள்லாம் இருக்கிற ஜீவாத்மாக்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் நேச்சர். சரியா? ஸோ இதையும் நீங்க மெயினா ஃபோக்கஸா வச்சுக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. அத நீங்க புக் இருந்தா புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ரீ பாகவதம் 3rd canto 26th chapter 1st ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அத தே சம்பிரவக்ஷ்யாமி தத்வானம் லக்ஷணம் ப்ருதக் யத் விதித்வா விமுச்யேத புருஷः பிரகிருத்தை குணைஹி. சோ பிரகிருதி அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா பேச ஆரம்பிக்க போறார். அது வந்து சொல்லும் போது அம்மாவை பத்தி சொல்றாரு. அதத்தே சம்பிரவக்ஷ்யாமி அப்படிங்கிறார். கண்டிப்பா அம்மாவை பத்தி சொல்லும் போது நீங்க வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி, எதை பத்தி, லட்சணம் பிரதக் லட்சணம் அப்படி. சோ இந்த எது தத்துவானம், அதாவது பொதுவா இந்த தத்துவார்த்தம் அப்படின்னா புருஷ தத்துவம் அப்படிங்கிற அர்த்தம், மகத் தத்துவம்ங்கிற அர்த்தம். அப்புறம் அந்த பரம உண்மை, பரம சத்தியம் அப்படிங்கறத பத்தி நான் வந்து சொல்ல போறேன். கூடவே இதை யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ, இதை வந்து இந்த புருஷ தத்துவம், இந்த மகத் தத்துவம் கூட இந்த பரம்பொருள் இல்லைன்னா பரம உண்மை, பரம சத்தியம் அப்படிங்கிறத யார் வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய பலன் என்ன, விதித்வா விமுச்சதே புருஷ பிரகிருத்தை குணகி. சோ இந்த பிரகிருத்தியோட குணங்கள்ல இருந்து அந்த புருஷ அந்த அந்த மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும். சோ இதை புரிஞ்சுட்டா அவனுக்கு வெளியே வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. இப்ப அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி உருவாக்கப்பட்டது, அதோடைய சிம்டம்ஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதோட இருந்து எப்படி வெளியே வரும்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கே வந்து கொரோனாவோ இல்ல ஏதாவது ஜலதோஷமோ இல்ல ஏதோ வந்ததுன்னா அந்த சிம்டம்ஸ், அதுக்கான வழிமுறை, அதுக்கான குணநலன், அதை எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம பயன்படுத்தி நம்ம எல்லாம் வெளியே வந்துட முடியும். அதேதான் இங்க வந்து பகவான் சொல்றாங்க, கபிலர் சொல்றார், அத்தச்சே சம்பிரவக்ஷ்யாமி தத்வானாம் லட்சணம் லட்சணம் பிருதக் யத் விதித்வா விமுச்யதே. சோ எத் விதித்வானா இது யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது, புருஷ பிரகிருத்தை குணகி. நமக்கு வந்து இந்த குணங்கள்ல இருந்து வெளியே வரும் தானே, நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ பல வருஷங்கள் ஆயும் நம்ம வந்து இந்த குணங்களுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த குணங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன அப்படின்னா இந்த தத்துவார்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல சொல்றேன். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றேன். இதுதான் பகவத்கீதாலையும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா சாங்கிய பக்தி ஆபாம் அபிஜானந்தி அப்படிங்க ஸ்டார்ட் பண்ணில இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஞானம், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். 13th சாப்டர்ல பாத்தீங்கன்னா பகவத்கீதா 13th சாப்டர் எதை பத்தி ஃபுல்லா சொல்லப்பட்டிருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? 13th சாப்டரோட பேர் என்ன, புக்க பார்த்து சொல்லுங்க. சரி, 7th சாப்டரோட பேர் என்ன இருக்கா புக்கு? ஓகே, நான் மியூட்ல இருக்கேன். 7th சாப்டரோட பேர் என்ன? க்ஷேத்ரஜ்ஞம். ஸோ இந்த உடல் சார்ந்த ஃபீல்ட்ஸ், ஆக்டிவிட்டிஸ், ஆக்ஷன்ஸ், அப்புறம் க்ஷேத்ரஜ்ஞன், க்ஷேத்ரஜ்ஞானன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவாத்மா, பரமாத்மா, அப்புறம் அந்த உடல். ஓகே, 7th சாப்டர்
உயர்ந்த கல்வி தாழ்ந்த சக்திங்கிறத பொறுத்து பௌதிக சொல்லுங்க. 7th சாப்டர் பகவத் ஞானம் பிரபு. அந்த அப்சல்யூட் ட்ரூத், பூர்ணத்தின் ஞானங்கிறது அப்சல்யூட்டா இருக்கிற அந்த பரம உண்மையை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான். சோ நீங்க 7th சாப்டர் அப்புறம் அதை வந்து 8th சாப்டர்ல ஞானம்ங்கிறது சொல்லிட்டு அப்புறம் அதை விஞ்ஞானமா 8th சாப்டர்ல மாத்துவார் கிருஷ்ணர். சோ இதுதான் வந்து தியரி. இந்த தியரி நீங்க பிராக்டிகலா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த இயற்கையை பார்க்கும்போதோ, இல்ல சூரியனை பார்க்கும்போதோ, சந்திரனை பார்க்கும்போதோ, வாயுவை பார்க்கும்போதோ, சர்வ யோனிஷாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து யாருடைய இது யாரு அப்படின்னு நான் தான் அப்படிங்கறத வந்து 8th சாப்டர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். 9th சாப்டர்ல டிவோஷன் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஓகே, சோ நீங்க ப்ராக்ரெசிவா பகவத்கீதா பார்க்கும்போது கர்மம், அப்புறம் ஞானம், சாங்கியம், கூடவே வந்து இந்த நடுவுல வந்து கொஞ்சம் என்ன யோகம், 6th யோகம் தியான யோகம். தியான யோகம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இந்த மெட்டீரியல் பிரகிருதி பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கணும் தான் விஞ்ஞானம், அப்புறம் விஞ்ஞானம், அப்புறம் டிவோஷன் சர்வீஸ். டிவோஷன் சர்வீஸ் 9th வரும்போது கண்டிப்பா 10th இருந்து அது அப்படியே நேரா மேல அப்படியே நேரா விபூதிக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு வர. ஓகே, அதுக்கப்புறம் பௌதிகமா இந்த மூன்று வகையான அந்த குணங்களுடைய தாற்பயங்கள் அதெல்லாம் அப்புறம் அப்படியே வருது. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே கொண்டு போகுது. சரியா? சோ இதையே அந்த கான்செப்ட் அப்படியே நீங்க பகவத்கீதையில மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு அப்படியே கிளியரா புரிய ஆரம்பிச்சு. இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு அப்படியே கிளியரா புரிய ஆரம்பிச்சு. சரியா? சோ சொல்லிட்டு செகண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஞானம் நிஸ்ரேயார்த்தேஹ புருஷயாத்மா தர்சனம் யத் ஆஹூர்வர்ணய தத்தே ஹிருதயா கிரந்தி பேதனம் அப்படிங்கிறார். சோ சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதுதான் நாலேஜ் இஸ் த அல்டிமேட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து 4th சாப்டர் லாஸ்ட் ஸ்லோகம். என்னது யாரா சொல்ல முடியுமா? தத்வித்தி பிரணிபாதம் மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜிமா சொல்லலாம். 4th சாப்டரோட லாஸ்ட் ஸ்லோகம் எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுங்க? தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருதஸ்தானம் ஞானாசாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் அதிஷ்டோதிஷ்ட பாரதா. சோ ஞானம் என்னும் இந்த வாளை எடுத்து உன்னுடைய இந்த அறியாமையை வெட்டி வீழ்த்து அப்படிங்கிறார். சோ இந்த ஞானம் அப்படிங்கிறது இருந்தாதான் இந்த அறியாமையை உன்னால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறார். இல்லையா? அதேதான் இந்த ஸ்லோகத்திலையும் பாத்தீங்கன்னாலும் வந்து என்ன சொல்றார், அதச்சே சம்பிரவக்ஷ்யாமி தத்வானம் லக்ஷணம் பிரித்தக் யத் இது ஞானம் நிஸ்ரேயார்த்தேஹ புருஷயாத்மா தர்சனம் யத் ஆஹூர் வர்ணிய தத் ஹிருதய கிரந்தி பேதனம். சோ ஹிருதய கிரந்தி பேதனம்னா இந்த யத் ஆஹூர் வர்ணிய, அதாவது வந்து கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஞானம் நிஸ்ரேயார்த்த, சோ பர்ஃபெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த புருஷன் என்ன பண்ணணும், ஆத்ம தர்சனம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிருதயத்திலேருந்து கிரந்தி பேதனம் அப்படின்னு. கிரந்தி பேதனம்னா ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த பேதம், அந்த முடிச்சுக்கள் எல்லாத்தையும் வந்து ஹிருதயத்துல இருந்து வெட்டி வீழ்த்தணுங்கிறார். எப்படி? ஞானம் நிஸ்ரேயார்த்தைய அப்படின்னு. சோ ஞானத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற. சோ பகவத்கீதையோட 4th சாப்டர்ல எடுத்தாலும் உங்களுக்கு அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்றதே வந்து இங்க வந்து கண்டிப்பா வந்து ஞானம் அது இருந்தாதான் உன்னால வந்து பண்ணவே முடியும் அப்படிங்கிறது. ஓகே, அதை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். யோக சந்நியாஸ்த கர்மானாம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மானி நிபக்னந்தி தனஞ்சய 41st ஸ்லோகம் சொல்றாரு. சோ டிவோஷன் சர்வீஸ்ல பண்ணிட்டு தன்னுடைய கடமைகள் எல்லாம் பூர்ணமா இது பண்ணிட்டு யார் வந்து ஞானத்தில் நிலை பெற்று இருக்கின்றானோ, ஞானம் வந்தாலும் நிபக்னந்தி தனஞ்சய. சோ அந்த மாதிரி கர்மானி, அதாவது அந்த ஒர்க்ல இருந்து வெளியே வரணும்னா ஞானம் கிடைக்கப்படணும். ஓகே, சோ அதேதான் வந்து இந்த செகண்ட் ஸ்லோகத்துல கிளியரா சொல்றார். நாலேஜ் இஸ் த அல்டிமேட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது. ஓகே, சொல்லிட்டு என்ன நாலேஜ், இப்ப வந்து நமக்கு வந்து நாலேஜ்னு தெரியும். என்ன நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன ஞானம் அப்படிங்கறத அது 3rd ஸ்லோகத்துல சொல்றார். 3rd ஸ்லோகத்துல என்ன சொல்றார், அநாதிர் ஆத்ம பூதோ நிர்குண பிரகிருதே பராஹ பிரத்யக் தாமா ஸ்வயம் ஜோதிர் விஸ்வம் ஏன சமன்விதம் அப்படிங்கிறார். சோ இந்த பிரக்யாத்மா பிரத்யங்காத்மா நம்ம எந்த அத்தியாயத்துல பார்த்தோம்? 6th சாப்டர்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 6th பார்த்தோமா? நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு கிளியரா பண்ணுறேன். ஓகே, பிரக்யாத்மா அப்புறம் பிரத்யேகாத்மா பிரயங்காத்மா அப்படின்னு. சோ அநாதிர் ஆத்ம புருஷோ நிர்குண பிரகிருதி பிராஹா பிரத்யக் தாமா ஸ்வயம் ஜோதிர் விஸ்வம் ஏன சமன்விதம். சோ இதெல்லாம் சொல்றார் அநாதிர் ஆத்ம புருஷ. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்றாரு அந்த புருஷ அப்படிங்கிறது
அனாதிர் ஆதிர் கோவிந்த அப்படின்னு சொல்லும் போது அந்த பகவானுக்கு அனாதிர், அதாவது வந்து அவருக்குன்னு வந்து அவர் தான் ஆத்தியம், அதாவது அவர் தான் ஃபர்ஸ்ட், அது தவிர வேற யாரும் கிடையாது, அவர் தான் அனாதி. நம்ம வந்து நம்மளால கால்குலேஷனே பண்ண முடியாத நிலைக்கு மேல இருக்கிறவர் யாரு? அனாதிர் ஆதிர் கோவிந்தமா இருக்கிறவர் யாரு? அனாதிர் ஆத்ம புருஷா ஃபர்ஸ்ட். செகண்ட் அந்த 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 ஆத்மா அந்த புருஷங்கிறது யாரு? நிர்குணஹா, ரெண்டாவது பாயிண்ட். நிர்குணானா குணங்களுக்கு அப்பாற்பட்ட. மூணாவது பிரத்யேக பரக அப்படிங்கிற. பிரத்யேக பரகனா பிரத்யேக அப்படின்னா பிரகிருதி பரக, சாரி பிரகிருதி பரகனா இந்த பௌதிகங்களுக்கு பரக, இந்த பௌதிகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு. பௌதிகமா பார்த்தோம்னா இல்லாதவர். அப்புறம் பிரத்யக் தாம, பிரத்யக் தாமனா எல்லா இடத்துலயும் சர்வமா இருக்கிறவர். ஓகே. அஞ்சாவது ஸ்வயம் ஜோதி, அவர் வந்து முழுமையாக அவர்கிட்ட இருந்தே வர்றதுதான் எல்லாமே. ஸ்வயம் ஜோதி. அப்புறம் ஸ்வயம் ஜோதி விஸ்வம் ஏன சமன்விதம். சோ அவருடைய ஸ்வயம் ஜோதினாலேயே விஸ்வம் ஏன சமன்விதம். சோ அவருடைய உடல் மேனிலேருந்து அவருடைய தேஜஸ் அந்த செல்ஃப் எவல்ஜென்ட்டா வருதுல இருந்து தான் இந்த என்டையர் கிரியேஷன் இஸ் மெயின்டைன்ட் அப்படிங்கிற. சோ அவர் தனியா போய் உட்காந்து மெயின்டெனன்ஸ்க்குன்னு எதுவும் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சோ மூணாவது ஸ்லோகத்துல சொல்றார், அனாதிர் ஆத்ம புருஷோ நிர்குணஹ பிரகிருத்தே பராஹ பிரத்யக் தாம ஸ்வயம் பிரத்யக் தாமஹ ஸ்வயம் ஜோதிர் விஸ்வம் ஏன சமன்விதம். சோ ஸ்வயமா அவருடைய ஜோதி அவருடைய அந்த தேஜஸ்ல இருந்து இந்த என்டையர் விஸ்வத்தையும் வந்து என்ன பண்றார்? சமன்விதம். சமன்விதம்னா அதை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றார் அப்படின்னு அர்த்தம். சோ பகவானை பத்தி ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருந்தது. அவர் வந்து பிகினிங் எதுவும் கிடையாது, நம்பர் 1. நம்பர் 2 என்னது? நிர்குணமா இருக்கிறவர். நம்பர் 3 வந்து இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர். நம்பர் 4 பிரத்யக் தாம், அதாவது வந்து எல்லா இடத்துலயும் அவரை வந்து பார்க்க முடியும். 5வது அவருடைய ஸ்வயம் ஜோதி விஸ்வம் ஏன சம்பந்தம். சோ அவருடைய ஜோதியிலேருந்து தான் என்டையர் மேனிஃபெஸ்டேஷனை வந்து மெயின்டைன் பண்றார் அப்படிங்கிறத அவரை பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகே. சோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது ஞானம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறார். ஃபர்ஸ்ட் அதாவது இந்த என்ன ஞானம்? அப்சல்யூட் ட்ரூத், அந்த பரம உண்மை, பரம சத்தியம் அப்படிங்கிற பூரணத்துவம் அப்படின்னு. அப்சல்யூட் அப்படின்னா கம்ப்ளீட் இன் கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிற அந்த பூரணத்துவத்தை சொல்லிட்டு அப்புறம் அதுல இருந்து உள்ள ஒருத்தர் ஒரு டெஃபினேஷனா கொண்டு போறார். ஓகே. அந்த புருஷார்த்தமும் இல்ல அந்த பகவானை பத்தி சொல்ல போறார். ஓகே. இது வந்து தேர்டு. ஃபோர்த்ல பாத்தீங்கன்னா இதேதான். ச ஏஷா பிரகிருதிம் சூக்ஷ்மம் தெய்வீம் குணமயீம் தெய்வீசே குணமயீம் மம மாயா துரதயா பகவத்கீதையில வரும். அதேதான். தெய்வீம் குணமாயும் விபுஹு எதிர்ச்சையாச ஏவ உபகதம் அபியாபத்ய லீலையா அப்படிங்கிற. சோ அழகான அபியாபாத்தியத லீலையா. அபியாபாத்திய லீலைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டமான அந்த பகவான் என்ன பண்றார்? இந்த லீலைகள் புரிவதற்காக விஷ்ணு, அதாவது பகவான், அது தெய்வீம் குணமயும். சோ குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தாலும் சூக்ஷ்மமாக ச ஏஷ பிரகிருதியும் சூக்ஷ்மம் தெய்வீம் குணமயும் அப்படின்னா அந்த விபுவான ஆத்மா, அந்த விபுவான அந்த பகவான் இந்த பிரகிருதிக்கு உள்ள வந்து அவரும் நம்மள மாதிரி ஏவ உபகதம் அவர் எடுத்து போட்டுக்கிறாராம். எடுத்து போய் என்னது அபியபாத்தியத்தம்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். சோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு லீலை அப்படிங்கிற. சோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த பரமபுருஷ பகவான் இந்த குணங்களுக்கெல்லாம் வெளியே இருந்தாலும் இந்த லீலை செய்வதற்காக இதெல்லாம் இது பண்ணிக்கிறார் அப்படிங்கிற. ஓகே. சோ இது பிரபுபாத் அழகா வந்து இந்த என்ன ஒரு உதாரணம் தர்றாருன்னா இந்த மழை மேகம், அந்த மேக கூட்டம். ஓகே. சோ பொதுவா வந்து மேக கூட்டத்தை வந்து 2 விதமா பார்க்கலாம். ஓகே. சூரியனை பொறுத்த வரைக்கும் அந்த மேக கூட்டங்கள் வழியாக தான் வந்து அந்த எப்படி மேக கூட்டங்கள் உருவாகிறதுக்கு என்ன பண்றது? மேகக்கூட்டங்கள் வழியாக தான் வந்து அந்த சூரியன் வந்து மேகக்கூட்டங்கள் மூலமாக, அதாவது மேகத்தை உருவாக்குவதற்கு என்ன பண்றது? சூரியன் கீழே இருக்கிற தண்ணியை உறிஞ்சி அது மேகக்கூட்டமா உருவாக்குது. ஓகே. சோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதத்துல பார்த்தோம்னா சூரியன் மூலமாக அந்த மேகக்கூட்டமும் உருவாருது. ஓகே. அது வந்து சட்டிலான, அதாவது வெளிப்புறமா நமக்கு தோணாது. ஓகே. இப்போ நீங்க வந்து வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா சூரியன் என்ன பண்ணுவோம்? நல்லா இது பண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும், எல்லா தண்ணியும் உறிஞ்சு அதுக்கப்புறம் அந்த தட்பவெப்ப நிலை மாறும்போது அது கிளவுட் ஃபார்மேஷன், அந்த மேக கூட்டங்களா உருவாகுது. ஓகே. சோ ஒரு இதுல பார்த்தோம்னா சூரியன் மூலமாக அது உருவாக்கப்படுகின்றது. இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா வெளிப்புறமா பார்த்தா ஆக்சுவலா என்ன நடக்குது? அந்த சூரியனையே எது மறைக்கிறது? இந்த மேகக்கூட்டங்கள் மறைக்கிறது. சோ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஓ அப்பனா இந்த மேகக்கூட்டங்கள் வந்து சூரியனை மறைக்கிறதுனால சூரியனே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம்.
ஒண்ணு, அது ரொம்ப கீழ்நிலையான நிலை. இன்னொன்னு மேகம் வந்துட்டுனா சூரியனே இல்ல அப்படிங்கிறது 2வது நிலை. சோ ஒரு நிலையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மாயை மாதிரி இந்த மேகக்கூட்டம். புரியுறதா? சோ வெளிப்புறமா பார்த்துட்டு இப்போ உள்ள இருண்டுன்னு வந்துருது அப்படின்னா சூரியன் இல்லாம போயிடுதா? இல்ல. சூரியன் இருக்கிறது அதே பொசிஷன் தான் இருக்க போறார். தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த மேகங்களே தன்னை மறைக்கின்ற மாதிரி அவர் அதை உருவாக்கி தருகின்றார். புரிகிறதா? சோ அந்த மேகக்கூட்டங்களை உருவாக்கினதும் அவர்தான். தன்னை மறைத்து கொள்ளும்படியாக அந்த மேகக்கூட்டங்கள் மேல இருக்கு. அதனால அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. சோ அந்த மேகக்கூட்டங்கள் வரும், மறைக்கும், அது பாட்டுக்கு போகும், அதோட வேலையை அது செஞ்சுட்டு இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. ஆனா நம்ம இங்க கீழே இருந்து உட்கார்ந்து பார்க்கும்போது என்ன நினைச்சுப்போம்? ஓ, இந்த மேகம் மறைஞ்சிருச்சு, அதனால சூரியனே இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, கீழ்நிலையான ஒரு ஞானம். ஆனா கொஞ்சம் படியான ஞானம், மேகம் மறைச்சிருக்கு ஆனா சூரியன் எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறது. 3வது உயர்ந்த ஞானம் என்னது? சூரியன் கண்டிப்பா இருக்கார், மேகக்கூட்டங்கள் வந்து போகும், அதனால சூரியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சூரியனால் எப்பவுமே அந்த ஒளி வெளிச்சத்தை தரையும் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரிதான் இந்த பிரகிருதி, இந்த பௌதிகமான விஷயங்கள் பரமபுருஷ பகவான் அவரா உருவாக்கி அது மேல ஒரு ஒரு லேயர் மாதிரி, ஒரு ஸ்கிரீன் மாதிரி அவர் மேல போட்டுட்டு இருக்கிற மாதிரி. சோ அதை பார்த்துட்டு நம்ம தெரியல இல்ல அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. ஓகே, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது ஓகே, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு விதத்துல பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லைங்கிறத விட ஏதோ இருக்கு அப்படிங்கிறது 2வது. ஆனா இருக்கார், அவர் நிச்சயமா இருக்கார், நிரந்தரமா இருக்கார், அவர் தான் இதை உருவாக்கினது, அவருடைய லீலைகள் மூலருக்காக இதெல்லாம் செய்யறார் அப்படிங்கறதா உயர்ந்த நிலையான அந்த அண்டர்ஸ்டாண்டிங். சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும் அப்படிங்கறதால தான் இதை நமக்கு இன்னொரு டீடைல்டா அந்த சாங்கிய நிலையில நமக்கு சொல்றோம். சரியா? குணைர் விசித்திரஹ ஸ்ரஜிதிம் சரூபா பிரகிருதிம் பிரஜாஹா விலோக்கிய முமுஹி சத்யஹ சஹ ஞான குக்யஹ. சோ இதுல இருந்து ஞான குக்யம் அப்படிங்கிறது. சோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பரம் ஞானம் பரம் தாமம் சொல்லும்போது இது பவித்திரம் அப்படின்னு சொல்லும்போது பரம் குக்கியத்தனமான ஞானம். சோ 4th சாப்டர்ல வரும்போதே சொல்றார். 4th சாப்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்றார்? இந்த ஞானம் என்னது? குக்கியத்தனமான ஞானம். அதே மாதிரி 9th சாப்டர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றார், இந்த ஞானம் ரொம்ப குக்கியத்தனமானது அப்படிங்கிறார் இல்லையா? சோ அந்த ஞானத்தை சொல்லும் போது அந்த ஞானத்தை என்னது, இந்த பௌதிக விஷயமா அந்த 3 நிலைகள்ல அது பிரிக்கப்பட்டுள்ளது. சோ நம்ம உங்களுக்கு சொன்ன மாதிரி அடிப்படையா ஒண்ணுமே தெரியாதது என்னது? தமோ குண நிலை. ஏதோ ஓரளவுக்கு தெரியும், அதை தெரிஞ்சுட்டு வச்சு நான் என்னுடைய புலன் இன்பத்திற்காக என்னோட இதுக்காக நான் பண்ணிங்கிறது ரஜோகுணனும். ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு எனக்கு கிளியரா வழி தெரிஞ்செடுத்து அப்படிங்கிறது என்னது? சத்துவ நிலை. ஓகே. சோ இதே பௌதிக குணங்கள், இந்த பௌதிக குணங்கள் மூலமா ஞானமே உனக்கு 3 நிலைகள்ல பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. சோ அதே மாதிரி இந்த பௌதிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி நம்ம பாக்குறது ஒண்ணு. இன்னொன்னு இந்த இந்த இயற்கையுடைய கிரியேஷன், இயற்கையுடைய அந்த உருவாக்கம், அந்த இயற்கை உருவாக்கத்துல மெயினா நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா எப்படி உருவாக்கப்பட்டது. சோ இந்த ஜீவாத்மாவுடைய கிரியேஷன் ஆஃப் ஜீவாத்மா வித் அ ஃபார்ம். சோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஜீவாத்மா இஸ் நாட் கிரியேட்டட். அதாவது ஜீவாத்மாங்கிறது நிரந்தரமான ஒண்ணுதான். ஆனா பௌதிக உலகத்துல வரும்போது அது எப்படி உருவாக்கப்பட்டது, இல்ல எப்படி உருவம் பெற்றது, உருவாக்கங்கிறத விட ஹவு டிட் காட் ஷேப், எப்படி தமிழ் சொல்றேன், எப்படி அதுக்கு உருவம் கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. புரியா? இப்போ ரோபாத் அழகாத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த லோகத்துல இருக்கோம், இந்த லோகத்துக்குள்ள இங்க இருக்கும்போது நமக்கு ஒரு விதமான ஒரு உடல் அமைப்பு இருக்கு. இதே நம்ம வேற ஏதாவது ஒரு போலார் கண்ட்ரி, இல்லைன்னா ஏதாவது நார்த் போல் சவுத் போல் போனோம்னா இதே ஜீவாத்மா இதே மனுஷன் தான், ஆனா அந்த உடல் அமைப்பு எல்லாம் வேற மாதிரி இருக்கும். என்ன, கண்கள் அந்த இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும், தோல் கொஞ்சம் இதுவா இருக்கும், உடல் இது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க ஆப்பிரிக்கால பிறந்தீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி உங்க உடல் இருக்கும். அதை பிரபா சொல்லுவார், நீங்க சூரிய லோகத்துல கூட வாழ முடியும், வாழலாம். ஆனா அந்த சூரிய லோகத்துல வாழும்போது அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய சரீரம் அதுக்கு தகுந்தாற் போல உருவாக்கப்படும், அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ற மாதிரி உருவாக்கப்படும் அப்படிங்கிறது. ஓகே. சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இந்த ஜீவாத்மா அதுக்கு என்ன மெட்டீரியல் கிரியேஷன்னா அந்த நேச்சர் அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்ல வர. ஓகே. ஏவம் பராபியத்தேன கர்த்தவியம் பிரகிருதே புமான் கர்மஷு கிரியமானேஷு குணைர் ஆத்மனி மன்யதே. சோ 6வது ஸ்லோகம். நீங்க ஸ்லோகம் பார்க்கறதா பார்க்கணும். ஓகே, ஸ்லோகம் பாருங்க. That is also very important.
6th ஸ்லோகம். एवं पराभिध्यानेन कर्तव्यं प्रकृते पुमान् कर्मषु क्रियमानेषु गुणैर आत्मनि मन्यते. சோ மெயினா என்ன எதுக்கு அப்படிங்கறத நம்ம கிளியரா சொல்லிடுறோம். என்ன காரணம்? ஏவம் அபித்தியாயேன. சோ என்னது? கர்த்தவ்யம் பிரகிருத்தே. சோ மெயினானது என்னது? அந்த ஐடென்டிபிகேஷன், நான் என்ற மறந்த நிலை. சோ அந்த மறக்கிறதுனாலதான் இவன் வந்து இந்த பௌதிக உலகத்துக்குள்ளவே மாட்டிண்டு இந்த பௌதிக எனர்ஜி, அதாவது இந்த சக்தியை தனக்கு எடுத்துண்டு அதை வந்து தனக்கு வந்து அதை தவறாக பயன்படுத்த ஆரம்பிக்கின்றான். சோ பௌதிக உலகம் இருக்கு, சக்தி இருக்கு, அதுக்கான ஆற்றல், அதுக்கான இது எல்லாமே இருக்கு. ஆனா என்ன பண்றான் இந்த ஜீவாத்மா? தனக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டதோ அதை விட இல்லைன்னா தனக்கு உண்மையான நிலை என்னங்கிறது தெரியாம அதை தப்பாக பயன்படுத்துகின்றான். கர்மஷு கிரியமானேஷு. எப்படி? கர்மஷு கிரியமானேஷு குணஹி ஆத்மனி மன்யத்தே. சோ அவன் என்னவோ தனக்கு இது என்னுடையது அப்படிங்கிற நிலையில அந்த ஜீவாத்மா நினைச்சுட்டு பண்ண ஆரம்பிக்கிறது. சோ முதல்ல பகவான், அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மா, அப்புறம் இந்த ஜீவாத்மா வரும்போது இந்த பிரகிருதி. ஆக்சுவலா இந்த ஜீவாத்மா ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மறந்து இந்த ஜீவாத்மா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறாரு. तदस्य संस्कृते बंध परातंत्र्यं च न तत्कृतं भवति आकृतर ईशस्य साक्षिनो निवर्तात्मः. ओके, 13th சாப்டர்ல வரும் என்னது? சாட்சி அனு 13th சாப்டர்ல உங்களுக்கு கிளியரா வரும் என்னது? பகவான் வந்து சாட்சியா இருக்கார், அனுமந்தமா இருக்கார். நம்ம ஏற்கனவே வந்து 13th சாப்டர்ல ஒரு ஸ்லோகம். ஓகே, யாரை கண்டுபிடிக்கிறீங்களா பாருங்க, அதுக்கு சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ 13th சாப்டர்ல இந்த இந்த பரமாத்மாவை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். गदिर्भत्ता प्रभु साक्षी निवास कृष्णानु मंताची पत्ता भोक्ता मगेश्वर माता प्रभुजी. கரெக்ட், வெரி குட், வெரி குட். சோ இப்ப ரெண்டு ஸ்லோகத்துல பார்க்க போறோம். என்னது? இந்த மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் தான் இந்த நம்மள வந்து இந்த பௌதிக பந்தத்துல மாட்டிருக்கு அப்படிங்கிறார். சொல்லிட்டு இந்த பௌதிக பந்தத்துல மாற்றுறதுக்கு என்ன? தத் அஸ்ய சம்ஷுதி பந்தைஹி. பந்தம்னா இந்த பந்தம். ஆக பரதந்திரியம் அப்படின்னா இதெல்லாம் மாட்டிட்டு இருக்கோம், நமக்கு வேற வழியே இல்லை. தத் கிருத்தம் பவதி ஆக்கிருத்துக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, சொல்லிட்டு ஈஷஸ்ய சாட்சினிஹி. சோ ஈஷஸ்ய சாட்சினிஹி அப்படின்னா இந்த ஜீவாத்மா வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இந்த ஜீவாத்மா ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்த எதுலையுமே இல்லாத வெளியில இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆனா பந்தப்பட்டதுனால அது எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்க. நிவிருத்த ஆத்மனஹ அப்படிங்கிறார். 7வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அதுக்கான என்ன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்றாரு. காரியா காரணே கிருத்தே காரணம் பிரகிருத்திம் விதுஹு போக்தரிவே சுக துக்கானாம் புருஷம் பிரகிருத்தே பரம். சொல்லிட்டு ஒன்னா காரியா காரண கர்த்தவ்யே காரணம் பிரகிருத்திம் விதுஹு போக்தரிவே சுக துக்கானாம் புருஷம் பிரகிருத்தே பரம். சோ இந்த பௌதிக பண்டத்துக்கான விஷயங்கள் என்ன காரணம்? மெட்டீரியல் பாடி, சென்சஸ், அப்புறம் அந்த சென்சஸோடைய பிரதானமா இருக்கிற அந்த தேவதர்கள், அதாவது டெமிகாட்ஸ், இதெல்லாம் வந்து அதுதான் காரணம். இது வந்து யாருக்கு புரிஞ்சுக்க முடியும்? போக்தர்வே சுக துக்கானாம். அதாவது பொதுவா இதை வந்து புரிஞ்சின்றவங்களுக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறார். சோ இந்த ஜீவாத்மா தன்னுடைய அந்த சுகம் துக்கம் ரெண்டுத்துக்குமே வந்து அந்த ஜீவாத்மாவோட நிலை அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்காவும் நமக்கு சொல்றாரு. ஓகே, சோ இது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, பகவான் வந்து இந்த லோகத்துல இறங்கி வரும்போது ஆத்மமாயா அவருடைய நிலையில இருந்து அவர் வரார். ஆனா ஜீவாத்மா என்ன பண்றது? கண்டிஷன்டு ஆத்மாவா இருக்கிறதுனால அதனால்தான் வந்து 3 விஷயமா சொல்லுவாங்க. அது என்னது? அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடக்த சக்தி அப்படின்னு. ஸோ தடக்த சக்திங்கிறது என்னது? நம்ம வந்து ஆத்மா நிலையில பார்த்தோம்னா உயர்ந்த நிலை. ஆனா பந்தப்பட்ட நிலைன்னு பார்க்கும்போது தடக்த சக்தியா இந்த பௌதிகமா இருக்கிற அந்த உடலை நம்ம ஏத்துக்கிறதுனால அதுக்கான காரணங்கள்னால நம்ம இதெல்லாம் மாட்டிட்டு இருக்கோம். பண்ணிட்டு அதுக்கான கர்மாலாம் நம்ம வந்து அப்படியே இந்த இதுக்காகவே பண்றதுனாலதான் நம்ம இதுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கான்சியஸ்னஸ், அந்த நிலை நமக்கு மாறப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சொல்லப்படுது. ஓகே, ஸோ பிரபுபாத் கிளீனா எழுதுறாரு. அதாவது வந்து அந்த ஜீவாத்மாவுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். ஒண்ணு ஆன்மீக நிலையில உனக்கு இது வேணுமா, இல்ல பௌதிகம் உனக்கு வேணுமா அப்படின்னு. ஆனா இல்ல, நான் எனக்கு அனுபவிக்கணும், நான் தான் ஈஸ்வரன், எனக்கு அதை இது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்கு தகுந்தாற் போல ஒரு உடல், நீ என்ன மாதிரி ஆசைப்படுறியோ அந்த உடல் உனக்கு கிடைக்கப்படும். ஓகே,
ஸோ இப்போ நான் தூங்கணும்னு ஆசைப்பட்டா தூங்குற மாதிரி உடல், நான் வந்து நல்லா இது பண்ணணும், நல்ல மாடு மாதிரி வேலை செய்யணும்னா மாடு உடல். ஸோ நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்தாற் போல ஆசைப்பட்டுறதுனால தான் நமக்கு இந்த இது. சில பேர் கேட்பாங்க ஏன் ஆசையே வராம பண்ண முடியாதா அப்படின்னு. ஸோ நம்மளுடைய நிலைக்கு எப்படின்னா, ஆசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஸ்பான்டேனியஸா வர வேண்டியது. நம்ம வந்து யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணி இது எனக்கு வேணும், ஏன் பண்ணாம இருக்கக்கூடாதா அப்படின்னா அதுல அந்த பரஸ்பரம் அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ இதை கேட்ட உடனே வந்து தேவஹூதி வந்து அடுத்த நிலைக்கு போகும். தேவஹூதி ரூவாச்ச பிரகத்தே புருஷஸ்யாபி லக்ஷணம் புருஷோத்தம ப்ரூஹி காரணையோர் அஸ்ய சத் அசத் சத் அசத் யத் ஆத்மகம் சத் அசத். ஸோ இதே தான் பகவத்கீதையில சத் அசத் ரெண்டுமே வரும் இல்லையா. சத் பாக்குறது ஒண்ணு, அசத்தா பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரமபுருஷ பகவானுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். சொல்லும் போது அவருடைய எனர்ஜிஸ், அதாவது அவருடைய சக்தியின் விரிவாக்கங்கள் என்ன அப்படின்னு. ஸோ அவருடைய விபூதி, அவருடைய இந்த பௌத்திக விஷயமா நம்ம எப்படி அவர் புரிஞ்சுக்கிறது. ஏன் அப்படின்னா சத் அசத் எது, அதாவது உருவாக்குறதுல வந்து வெளிப்புறமா இருக்கிறதும் ஒண்ணு, பார்க்கறது மேனிஃபெஸ்டட் ஸ்டேட்ல இருக்கிறது ஒண்ணு, அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட்ல இருக்கிறது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா யாருடைய சக்தியை உருவாக்கப்பட்டது, பகவான் கிட்ட உருவாக்கப்பட்டது. பிரகிருதே புருஷஸ்யாபி லக்ஷணம் புருஷோத்தமா. சோ அந்த லட்சணங்கள்லாம் என்ன அர்த்தம், அவருடைய குணாதிசயங்கள். யாரை பத்தி, புருஷோத்தமா. ப்ரூஹி தயவு செஞ்சு சொல்லுவோம் காரணையோர், அதுக்கான காரணம் என்ன, சத் அசத் யத் ஆத்மகம். சோ சத் அசத் ரெண்டுத்துக்குடைய காரணங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிறது. ஓகே. சோ பிரகிருதி, அந்த பிரகிருதிக்குல இருந்து வர்ற அந்த விஷயங்கள் ரெண்டு, அது சத் அசத், அது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இது பண்ற பிரபுபாதம். அந்த சத் அசத்துக்கு நம்மளும் பகவத்கீதையில பார்க்கும்போது எதெல்லாம் வெளிப்புறமாக தோன்றுகின்றதோ அதெல்லாம் வெளிப்புறமா இருக்கின்றது, அதே சமயத்துல வெளியே இல்லாதது அவர்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற. சரியா கேட்கலையா? ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. கேக்குது பிரபுஜி. டவுட் இருக்கா? இல்ல இல்ல. பிரபுஜி பகிரந்தஸ்ச பூதானாம், அது அந்த வேர்ஸ், அந்த அது பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமே. இந்த சாப்டர் முடியும் போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீ டைம்ல குரூப் எக்ஸசைஸ் மாதிரி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐ திங்க் நிகுஞ்சா மாதாஜி, செல்லி மாதாஜி எல்லாருமே சேர்ந்து உட்காந்து கூட இந்த சாப்டருக்கு பகவத்கீதாவோட எந்த ஸ்லோகம், நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன், இந்த சாப்டர் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு பகவத்கீதால என்ன ஸ்லோகம் அப்படிங்கறத நீங்க மேப் பண்ணி வச்சீங்கன்னா ஃபண்டாஸ்டிக். நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன், பட் நீங்க பண்ணிட்டு நீங்க அப்புறம் எனக்கு காமிங்க. சரியா? ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இந்த 2 சாப்டருக்கும் பண்ணா ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். ஓகே. சோ பகவான் வந்து ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச யத்தத் த்ரிகுணம் அவ்யக்தம் நித்யம் சத் அசத் ஆத்மகம் பிரதானம் பிரகிருதிம் பிராஹுர் அபிஷேஷம் விசேஷவத். சோ 2 விஷயம் சொல்றார். பிரதானம் அப்புறம் வந்து பிரகிருதி அப்படிங்கிற 2 விஷயத்தை சொல்றார். ஓகே. சோ 2 விஷயங்கள், பிரதானம் பிரகிருதி. சோ பிரதானமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு, பிரகிருதியா ஒண்ணு இருக்குது. சோ பிரதானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 விஷயமா, பிரதானம் பிரகிருதிம் பிராஹுர் ஆவிசேஷம் விசேஷவத். சோ நம்ம வந்து பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே வந்து அப்பிரகட்ட நிலை பிரகட்ட நிலை அப்படின்னு. சோ அப்பிரகட்ட நிலைனா தட் விச் இஸ் நாட் மேனிஃபெஸ்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்கு ஆனா நம்ம கண்களுக்கு தெரிவதில்லை. மேனிஃபெஸ்டடா இருக்கிறது வெளியே தெரியறது. சோ அதுதான் அவ்யக்த நிலை, வியக்த நிலை அப்படிங்கிறது. சோ இதை வந்து மாயாவாத கொள்கைகள்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒண்ணு பிரதானமா இருக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அது வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது, அதாவது அதுக்கான அந்த வேரியேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு. ஆனா இங்க வந்து கிளியரா வந்து சாங்கிய தத்துவத்துல கிளியரா வந்து கபிலர் என்ன சொல்றார், யத்தத் த்ரிகுணம் அவ்யக்தம் நித்தியம் சத் அசத் ஆத்மகம். சோ நித்தியம் சத் அசத் ஆத்மகம். சோ கண்டிப்பா அது எல்லாமே வந்து இருக்கு. அதுல வந்து இப்போ இதுக்கு நான் வந்து பொதுவா யூஸ்வலா நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், உடனே ஒரு டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அசத் சத் அப்படிங்கிறதுக்கு டக்குன்னு. பிரதானமா இருக்கிறது பிரகிருதியா இருக்கிறது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்.
ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியணும். ஓகே, அதனால தான் சொல்லுவாங்க. ஆத்மா வந்து நிலையானது இல்ல பிரபு, உடல் சத் சொல் அசத் பாடி. கரெக்ட். ஸோ சத் அசத் ஆத்மா பாடி சொல். ஓகே, அது ஒன்றும் புரியுது. பிரதானமா இருக்கிறது பிரத்யேகமா இல்ல அவ்யக்தம் வியக்தம், அது எப்படி புரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம், அதாவது பௌதிக விஷயமா சொல்லணும். வேற யாராவது? ஸோ பிரபுபாத் சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா, அவ்யக்தமானா அதோட மேனிஃபெஸ்டேஷன் கிளியரா தெரியல நமக்கு இன்னும். அதோட மேனிஃபெஸ்டேஷன் கிளியரா தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து பிரகிருதி ஆயிடும். அதோட மேனிஃபெஸ்டேஷன் கிளியரா தெரியாத வரைக்கும் அது வந்து அவ்யக்த நிலை இல்லைன்னா பிரதான நிலை அப்படிங்கிற. மைண்ட் இன்டெலிஜென்ட் அந்த ஃபால்ஸ் ஈகோ. மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபால்ஸ் ஈகோ. கரெக்ட். ஏன்னா நமக்கு தெரியாது, ஆனா அது எப்பப்பெல்லாம் வெளியே வரும் எப்பப்பெல்லாம் இதுவாகும் அப்படிங்கிறது. இதுவும் வந்து இது வந்து சட்டிலானது. நான் சொல்றது கிராஸா இருக்கு. அது நம்மளோட கண்ணுகளுக்கு கண்ணால பார்த்து நம்மளால அது வந்து புரிய முடியும். நீங்க சொல்றது கரெக்ட். கிராஸா இருக்கிறது, அதாவது வந்து சட்டலா இருக்கிறதுனா நமக்கு தெரியாது. நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து சில சமயம் இருக்கும், சில சமயம் இருக்காது. வேற ஏதாவது சிம்பிளா, இன்னும் ரொம்ப சிம்பிளா, ஆனா நிரந்தரமா இருக்கிறது தான். ஓகே, சிம்பிளா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து நார்மலா ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. மழை காலத்துல வந்து அந்த தரையில அந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா புல்லுல, சாரி வெயில் காலத்துல எதுவுமே இருக்காது. ஓகே, ஆனா மழை காலத்துல திடீர்னு அதுல நிறைய புல்லு பூச்சி திடீர்னு வரும். உங்களுக்கு வீட்லயே உங்க வீட்டு சுத்தியே சரி ரோட்ல கூட திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு வளர்ந்துடும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம கிளியரா அதோட மேனிஃபெஸ்டேஷன் தெரியல, அது எல்லாமே பிரதானமா இருக்கு. ஆனா மழை காலத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல வந்து ஏதோ செடியோ இல்லைன்னா திடீர்னு புல்லோ திடீர்னு ஏதோ வந்துடும். அது பாட்டுக்கு வந்து மேனிஃபெஸ்டேட்டட் ஆயிடும். அதோட காசு எஃபெக்டா நம்மளால வந்து போய் கண்டுபிடிச்சா அதுக்கு என்னமோ கண்டுபிடிச்சுட்டே தான் இருக்கணுமே தவிர நம்மளால முழுமையா அது வந்து என்னங்கிறது தெரியாது. ஓகே, சோ இது வந்து கிராஸா நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? பாத்துருக்கீங்களா? வானவில் மழை காலத்துல அப்படியே வரும். வானவில்னு சொல்லலாம். இப்ப நார்மலாவே சொல்றேன். இப்போ நீங்க நார்மல் இதுவாகவே உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. சோ அந்த இததான் இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து பிரம்ம நிலை இந்த நிலைன்னு. சோ பிரம்ம நிலையெல்லாம் வந்து இது வந்து பிரம்ம நிலையில உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். பிரம்ம நிலைங்கிறது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கிறது. சோ எல்லாரும் வெளியே தெரியல அப்படின்னோன்னா அது பிரம்ம நிலை அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கறதான் வந்து பிரபுபாதம் நம்ம சொல்றோம். எல்லாமே ஜீரோ ஆயிடும் அப்படிங்கறதான் வந்து மாயாவதத்துக்கு. நம்மளது அப்படி கிடையாது. பிரம்ம நிலையிலயும் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். நமக்கு கண்ணுக்கு தெரியாத தவிர அதுல வேரியேஷன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்றோம். ஓகே, 11th ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, பஞ்சாபிஹி பஞ்சபீர் பிரம்ம சதுர்பீர் தசாபீஸ்ததா ஏதத் சதுர்விம்சிதாம் கனம் பிரதானிகம் விதுஹு அப்படின்னு. பஞ்சபிஹி பஞ்சாபிஹி பிரம்ம சதுபிஹி தசபிஹி ததா ஏதத் சதுர்விம்சிதாம் கனம் பிரத்யாத்மகம் பிரதான விதுஹு அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயங்கள் சொல்றாரு. இது வந்து உங்களுக்கு இதுவாக சொல்லுறேன், உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியணும்னா. இது எப்படின்னா 24 எலிமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பகவத்கீதையில வரும். அவ்யக்தம் வியக்தம் பார்த்தோம். கிராஸா இருக்கிறது 5 விஷயம். அந்த பஞ்சபிஹி அப்படின்னா பஞ்சபூதங்களால என்னது பஞ்சபூதம். பஞ்சபிஹி 5 கிராஸ் எலிமெண்ட்ஸ். கிராஸ் எலிமெண்ட்ஸ்னா நம்மளால பார்த்து உணர்ந்து இது பண்ண முடியுது. ஓகே, பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த பஞ்சபூதங்கள் வந்து முதல் 5. அப்புறம் அடுத்த 5 நம்மளால பார்க்க முடியாது, ஆனா நம்மளால அது வந்து அனுபவிக்க முடியும். ஓகே, நுகர்றது, டேஸ்ட், கலர், டச், சவுண்ட். ஓகே, அப்புறம் கர்மேந்திரியங்கள் மாதிரி இது வந்து ஸ்தூலமா இருக்கிறது, இன்டர்னலா இருக்கிறது. இப்போ மாதாஜி சொன்ன மாதிரி மனம், புத்தி, அகங்காரம். இதுலயே வந்து பொய் அகங்காரமா இருந்தா அது வந்து உள்ள இருக்கிற ஃபால்ஸ் ஈகோ நமக்கு பௌதிகமா இருக்கிறது. நார்மலா இருக்கிற ஈகோ அது வந்து மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபால்ஸ் ஈகோ. இது ஈகோ, இது வந்து இன்டர்னலா இருக்குது நமக்கு. இது கூடவே வந்து ஆக்சுவலா 3 தான் மெயின். மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஈகோ. ஆனா இங்க எழுதும்போது கூடவே இன்னொன்னு எழுதுறாரு, கண்டாமினேட்டட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற. கண்டாமினேட்டட் கான்சியஸ்னா இந்த உணர்வு கண்டாமினேட் ஆயிருக்கு. கண்டாமினேட்னா என்ன, இதெல்லாம் இதனால கண்டாமினேட் ஆயிருக்கு. இதனால இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், இந்த சென்சஸ் இதனால கண்டாமினேட் ஆயிருக்கு அப்படிங்க. சோ இந்த ஜீவாத்மா இந்த உடலை விட்டு போகும்போது இதனாலும் இது வந்து கண்டிப்பா அப்படியே இருக்கும். எது இந்த விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும். இது அப்படியே தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஞானேந்திரியங்கள். ஞான இந்திரியங்கள்லாம் ஞானத்தை இருக்கிறதுக்காக இது பண்ற ஞானேந்திரியங்கள். அப்புறம் கர்மேந்திரியங்கள். ஓகே, சோ இந்த ஞானேந்திரியம் உங்களுக்கு தெரியும். காதால் கேட்கின்ற அந்த திறன், அந்த டேஸ்ட், கண்ணால் பாக்குறது எல்லாமே, ஸ்மெல், இது எல்லாமே. அப்புறம் ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். ஓகே, இது 4ம் கிளியரா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து 4 சொல்லிட்டு இது 4த்துக்குமே என்ன சொல்றார்,
பஞ்சாபிஹி பஞ்சபீர் பிரம்ம சதுர்பீர் தசாபிஹி ததா ஏதத் சதுர்விம்ஷிதாம் கனம் பிராதானிகம் விதுஹு அப்படிங்கிற சொல். ஓகே, யோனித் மகத் பிரம்மா. பகவத்கீதையில நமக்கு உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துறோம். யோனித் மகத் பிரம்மா பகவத்கீதையில இதுவும் கிளீனா சொல்லப்பட்டிருக்கு. என்னது, இந்த யோனின்னா யாரு? பகவான் தான் யோனி, அதாவது அந்த கிரியேஷனுக்கான அந்த அண்டம். அவர் தான் போய் அகம் பீஜப்பிதாக அப்படின்னு கிரியேட் பண்றாரு இல்லையா? சோ இது எல்லாத்துக்கும் காம்பினேஷனை பொறுத்து தான் ஒண்ணு ஒண்ணா வந்து நமக்கு வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, மகாபூதானி பஞ்சைவ பூர் ஆப்போ அக்னிர் மாருன் நாபஹ தன்மாத்ராணி நச்ச தாவந்தி கந்தானி மதானி மே. சோ மகாபூதானி பஞ்ச பூஹு ஆபஹ அக்னி மருத். சோ உங்களுக்கு தெரியும், ஆபஹன தண்ணி, அக்னி, மருத் வாயு, நாபஹ அப்படின்னா இந்த எர்த், அது ஈத்தர். தத் மாத்ராணி எல்லாமே தத்வானி கந்தாதீனஹ எல்லாமே மாத்தானிமே. சோ இதெல்லாம் என்னது அப்படிங்கறத ஒண்ணு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, மகாபூதானி பஞ்சைவ பூர் ஆப்போ அக்னிர் மாருன் அப்படின்னு 13 சொல்றார். இந்திரியானி தசஸ்திரோத்திரம் ரஷனநாசிகி வத்காரோ கர்ணோ மேத்ரம் பாயு தசம உச்சத்தை. சோ 10 விஷயங்கள் அதை சொல்றார். மனோபுத்திர் அகங்காரம் 14 ஸ்லோகத்துல மனோபுத்திர் அகங்கார சித்தம் இது அந்தர் ஆத்மகம் சதுரதா லட்சத்தே பேதோ விருத்திய லட்சண ரூபய. அகங்காரத்தை வந்து கிளீனா சொல்றார். அதையும் சொல்லிட்டு 15th ஏதாவான் ஏவோ சாங்கியதோ பிராமணः ச குணஸ்ய ஹதோ சன்னிவேஷோ மயா புரோக்தோ கால பஞ்ச விமக்ஷः. ரொம்ப அழகான சொல்லும் போது கால பஞ்ச விமக்ஷः அப்படின்னா சர்வம் க்ளௌ இதம் பிரம்ம அப்படின்னு சொல்லும் போது இந்த 5 யார் வந்து மிக்ஸ் பண்றது? ஏன்னா இது வந்து எப்படின்னா கெமிக்கல் தான், இதெல்லாம் ஒன்னொன்னு இதுவாயிட்டு இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் இது பண்றது என்னன்னா 25th எலிமெண்டா ஒண்ணு சொல்றார், காலஹ அப்படிங்கிற. சோ அந்த காலஹங்கிறது யாரு? ஆக்சுவலா பகவான் தான். ஸோ இது எல்லாமும் பகவானுடைய சக்திகள் தான். இந்த சக்திகள் மாதிரியே இந்த பகவானாக காலத்தின் அடிப்படையில், காலத்தின் ரூபத்தினால், காலத்தின் வழியாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றாரு. இதுல மிக்ஸ்னா என்ன? கொஞ்சம் இது ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு இது ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு இது கொஞ்சம் கம்மியா இருக்கும், அது ஜாஸ்தியா இருக்கும். ஏதோ ஒரு காம்பினேஷனை உருவாக்கி தந்தார். ஸோ அந்த உருவாக்கும் போது அந்த மிக்சிங் எலிமெண்டா யார் இருக்கார் அப்படின்னா காலஹ அப்படிங்கிற ஸ்லோகத்துல அவர் சொல்றார். ஓகே, ஸோ அதுதான் 25வது பஞ்சாவிம்சா 25வது அவர் சொல்றாரு. என்னது? ஏதான் ஏவ சாங்கியதா பிராமணः சகுணஸ்ய சன்னிவேஷः. சன்னிவேஷனா இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி மயா புரோக்தஹ காலஹ. மயா புரோக்தஹனா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்து காலத்தின் அடிப்படையில் இது எல்லாமே சேர்ந்திருக்கிறதுனால இதுவும் 25வது விஷயமாக காலத்தையும் நான் இதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. சோ பகவான் வந்து நிர்குணமா இருக்கார். ஆனா இந்த பௌதிக உலகத்துல பார்க்கும்போது சகுணம்னா இந்த சாங்கிய தத்துவத்து பிரகாரம் குணங்கள் அவர் மேல அதாவது அவர் மேல ஏத்தி இருக்காரு தவிர அவருக்கு அதுல எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ பிரம்மனோட இந்த முக்குணங்கள் சேரும் போது சகுணமா வருது. ஓகே, சோ பிரம்ம நிலைங்கிறது அப்படியே அந்த எஃபல்ஜன்ஸா வெளியே ஜஸ்ட் அப்படியே என்ன சொல்றது, ரா மெட்டீரியல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படியே ராவா இருக்கு. ஆனா இந்த மெட்டீரியல்ஸ், இந்த குணங்கள் எல்லாம் காம்பினேஷன் ஆகும்போது அந்த கிரியேஷன்ஸ், அந்த பிரகிருதிக்கு தேவையான விஷயங்கள்லாம் உருவாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜீவாத்மா உருவாகிறதுக்கு இந்த உடல் தேவைன்னா இந்த பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஜீவாத்மா அந்த ஆத்மாவோட சேரும் போது அந்த உடலோட சேர்ந்து இந்த ஒரு லிவிங் என்டிட்டி, அந்த உடல், அந்த மனம் எல்லாமே சேர்ந்து உருவாக்கப்படுகிறது. அதுதான் எல்லா ஜீவராசிகளுக்கும். அது ஒரு மரமா இருந்தாலும் சரி, செடியா இருந்தாலும் சரி, கொடியா இருந்தாலும் சரி, எல்லா விதமான மிருகங்கள் எதுக்காக இருந்தாலும் இதுதான். ஸோ சிலதுக்கெல்லாம் வந்து கான்சியஸ்னஸ் ஒண்ணுமே இல்லாம இருக்கும், சிலருக்கு கான்சியஸ்னஸ் ஜாஸ்தியா இருக்கும், சிலருக்கு அந்த பௌதிக அதாவது எலிமெண்ட்ஸோட காம்பினேஷன் ஜாஸ்தியா இருக்கும், சிலருக்கு எலிமெண்ட்ஸ்க்கு வந்து கான்சியஸ்னஸ் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். மொத்தத்துல பார்த்தா எல்லாமே சேர்ந்துருக்கு. பிரபாவம் பௌருஷம் ராகு காலம் ஏகே யதோ பயம் அகங்கார விமூடஸ்ய அகங்கார விமூடாத்மா இது மன்யதே. பகவத்கீதை ஸ்லோகம் 16வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இதேதான் பகவத் அகங்கார விமூடாத்மா அகங்கார விமூடஸ்ய கர்த்து பிரகிருதிம் ஈஸ்வரா. சோ இந்த பிரபாவம் பௌருஷம் ராகு காலம் யதः பயம் அகங்கார விமூடஸ்ய. சோ இந்த ஜீவாத்மாக்கு வந்து காலத்தின் அடிப்படையில் அந்த பயத்தை உருவாக்கி, பயம்னா என்னது? கால பயம்னா அந்த டெத், அதை உருவாக்கி மறுபடியும் அந்த ஜீவாத்மா கண்டாமினேஷன் ஆகிறதுனால இதுக்குள்ளே தான் திருப்பி சுத்தி இருக்கு. சோ பகவான் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க,
காலனாக வருகின்றார் அப்படின்னு இல்லையா? அந்த காலனாக வரும்போது அந்த அந்த பாயிண்ட் அங்க வந்து சொல்லப்படும். சோ பிரபுபாத் என்ன சொல்றார், இந்த ஜீவாத்மா பொதுவா தன்னுடைய கர்மாக்களை எல்லாம் ஆன்மீகமயமா மாத்திட்டோம்னா அதுக்கு வந்து இந்த ஜென்ம மிருத்ஜராவியோடைய அந்த நிலையில இருந்து பயம் வரவே வராது அப்படிங்கிறார். இல்ல நான் வந்து அந்த மரண பயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா நான் வந்து அந்த பௌதிக விஷயமா எனக்கு இன்னும் ஆசைகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு மிஸ்டர் கைலாஷ் கதை பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ பௌதிக விஷயமா எவ்வளவு பற்றுதல் வச்சுட்டே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து அந்த மரண பயம் இருந்துட்டு இருக்கும். ஐயோ இது என்ன ஆயிடும், ஐயோ அது என்ன ஆயிடும், இது என்ன ஆயிடும், அது என்ன ஆயிடும் அப்படின்னு. ஆனா நாம அந்த பௌதிக தளத்துல இருந்து ஆன்மீக தளத்துக்கு வந்து நான் வந்து பகவானுடைய சேவகன், நான் வந்து இதெல்லாம் செய்வேன், ஆனா அதே சமயத்துல என் மனநிலை நல்லபடியா கான்சியஸ்னஸ் ஒழுங்கான வச்சுக்கிறேன், அது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற தன்மையை நான் வளர்த்துக்கிறதுக்கு உன்னுடைய கருணை தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல வச்சிருந்தோம்னா அந்த பயம் நமக்கு இருக்காது. பிரகிருத்தே குணகர்மாணி அப்படிங்க அடுத்த 17வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, பிரகிருத்தே குண சாமியஸ்ய நிர்விசேஷஸ்ய மானவி சேதஹ யதசே பகவான் கால இதி உபலக்ஷிதஹ. சோ அந்த காலம்ங்கிறது யாருன்னா அவர் தான் பகவான் அப்படிங்க. பிரகிருத்தே குணவாசம்சஸ்ய நிர்விசேஷஸ்ய மாணவி, அதாவது அம்மாவை சொல்றாரு, சேத்தக யத ச பகவான் கால இதி உபலக்ஷிதஹ. பகவான் தான் காலமா வர்றார் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, சோ அந்த காலத்தின் வரும்போது எப்படி உருவாக்குறார், அவர் வந்து இந்த பிரகிருத்தியை வந்து ஒரு அஜிடேஷன், அதாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அவரை வந்து அந்த அந்த மிக்சிங் பண்றாரு. அதாவது வந்து அந்த இந்த பிரகிருதி, இந்த பூமாதேவி வந்து ஒரு மிக்சர், ஒரு வந்து இம்ப்ரெக்னேஷன் பண்ணும்போது, அது கிரியேஷன் பண்ணும்போது அதுக்கு தகுந்தாறு போல எல்லா விதமான ரியாக்ஷன்ஸ், அதாவது வந்து நார்மலா இருக்கிற அந்த ஜீவாத்மாக்கள் அந்தந்த அன்மேனிஃபெஸ்டடா இருக்கும்போது சில காலத்தின் அடிப்படையில சில மாற்றங்கள், சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு தகுந்தாறு போல, சில இயற்கையினுடைய நிலைக்கு தகுந்தாறு போல அந்த மாற்றங்கள் உருவாகும் போது அந்தந்த சமயங்கள்ல அந்தந்த பிரகட நிலை உருவாகும், மேனிஃபெஸ்டேஷன் நிலை. சில சமயங்கள்ல அந்த பிரகட நிலை முடிஞ்சு ஆப்பிரகட நிலை திரும்பி எல்லாம் உள்ள போற மாதிரி. சோ இந்த சுழற்சி மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். நமக்கு வந்து சில விஷயங்கள் புரியாது, ஆனா சில விஷயங்கள் புரியும் காலத்தின் அடிப்படையில. சோ எப்பவுமே தமிழ்ல வந்து பொதுவாக சொல்றேன், காலம் தான் பதில் சொல்லணும், காலம் தான் பதில் சொல்லணும் அப்படின்னா, சோ இன்னைக்கு இது இப்படி இருக்கும், நாளைக்கு இது இப்படி இருக்குமாங்கிறது தெரியாது, மாறிவிடும். அதே வந்து எல்லா நிலையும் நம்முடைய மனம் சரி, நம்மளுடைய புத்தி சரி, இயற்கை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, பௌதிக விஷயமா இருந்தாலும் சரி, காலம்தான் ஒரே தீர்வு. அந்த தீர்வுனா என்னது, அதோடைய அழிவோ இல்ல அதோடைய துவக்கமோ எதுவா இருந்தாலும் காலம் தான் அதோடைய அல்டிமேட். அந்த காலம்ங்கிறது யார் அப்படின்னா மாணவி சேத யத ச பகவான் காலஹ இது உபலட்சிதா அப்படிங்க. பகவான் தான் அந்த எல்லாத்துக்கும் அந்த காலனுடைய இதுவா இருக்கா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். பொதுவா பிரபுபாதிங்கிற அழகா சில எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து பொதுவா வந்து ஒரு பெண்கள் வந்து குழந்தை தரிக்கணும் அப்படின்னா ஒரு ஆணுடைய நிலையில் ஆணுடைய அந்த சங்கம் இருந்தாதான் குழந்தை தரிக்க முடியும். அப்படிங்கும் போது சோ என்னதான் வந்து வெளிப்புறமா அந்த பிரகிருதி அந்த பௌதிக விஷயமா இதெல்லாம் இருந்தாலும் பகவானுடைய ஹேண்ட், பகவானுடைய அந்த இது இல்லாம அதோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கவே நடக்காது. சோ அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அவருடைய யோனி, அவருடைய வழி வந்தாதான், பீஜம், அவருடைய பீஜம் வந்தாதான் அது உருவாக்கப்படுமே தவிர மற்றபடி அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான், பிரயோஜனம் அல்ல அப்படிங்கிற பாயிண்ட சொல்றேன். ஓகே, சோ அந்த வேர்டை வந்து பிரபுபாத் என்ன யூஸ் பண்றாருன்னா அஜிடேட்டர் அப்படிங்கிறார், காலம் அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஓகே, சோ நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். அந்தந்த நிலைக்கு தகுந்தாற போல காலத்தினுடைய அடிப்படை ஃபாஸ்டா இருக்கும், சில ரொம்ப ஸ்லோவா இருக்கும், சில ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தயிர்ல இருக்கிற அந்த பாக்டீரியாவுக்கு எவ்வளவு காலம் அப்படின்னா வித்தின் ஃபியூ ஹவர்ஸ். சோ அதே காலத்தினுடைய இது வந்து நீங்க ஒரு பெரிய மிருகங்களோ இல்ல பெரிய மலைகளோ இல்ல பெரிய ஆறுகள் ஏரிகள்லாம் எடுத்தீங்கன்னா அது வந்து அதோடைய காலம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்மளால அது வந்து புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளவுதான். ஆனா காலம் அப்படிங்கிறது தான் அதோடைய மெயின் அஜிடேட்டர் அப்படிங்கிற வார்த்தை. அந்த புருஷ
ரூபேன கால ரூபேன யோபாகி அப்படிங்கிற அர்த்த ஸ்லோகத்தை 18வது ஸ்லோகம் சொல்றார். சமன்வேதி ஏஷா சத்வானம் பகவான் ஆத்மமாய. அகைன் இந்த ஆத்மமாய, பகவான் ஆத்மமாயனா என்ன அர்த்தம்? அவருடைய சக்தியின் வழியாக சொல்லிட்டு அந்த புருஷ ரூபேன கால ரூபேன, புருஷ ரூபம் அந்த கால ரூபம், கால ரூபத்தினால கிரியேஷன்ஸ் நடக்குது. ஆனா கூடவே என்ன பண்றார்? புருஷ ரூபேன என்ன பண்றார்? யஹ பாதிஹி சமன்வேதி ஏஷ சத்வானாம். சோ ஒரு நெல்ல பார்த்தோன்னா காலத்தின் ரூபமாக அவர் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கின்றார், எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கூடவே அவர் என்ன பண்றார்? இப்ப வந்து பரமபுருஷ பகவான்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல்ல என்ன கொண்டு போறார்? பரமாத்மா நிலைக்கு கொண்டு போறார். ஓகே, சோ பரமாத்மா நிலைக்கு கொண்டு போகும்போது நம்ம ஏற்கனவே வந்து பகவத்கீதை பார்த்தோம். அனுத்தம 13th ஸ்லோகம் உபதிருஷ்டா அனுமந்தா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 13th ஸ்லோகம் 13th சாப்டர் 23rd ஸ்லோகத்துல உபதிருஷ்டன் அனுமந்தா. சோ அனுமந்தனாகவும் உபதிருஷ்டனாகவும் என்ன பண்றார்? அதே கால ரூபேனா இருக்கிற அந்த பரமபுருஷ பகவான் அந்த புருஷ ரூபேன சமன்வேதி ஏஷ சத்வம் பகவான் ஆத்மமாரியா, தன்னுடைய அந்தரங்க சக்தியின் வாயிலாகவே அவர் ஒவ்வொரு ஜீவராசியோடையும் கூட போய் உட்காந்துக்கிறார். என்னது? அந்த புருஷ ரூபேன அவரே தான். ஓகே, சோ நம்ம வந்து இது எப்படி பாக்குறோம்? காரணோதாக்ஷா விஷ்ணு, கர்ப்போதாக்ஷா விஷ்ணு, அப்புறம் ஷீரோதாக்ஷா விஷ்ணு, அந்த ஸ்டேஜ்லயும் நம்ம வந்து இதையே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ அவர் உள்ள போய் உட்காந்து என்ன பண்றாரு? 2 முக்கியமான விலங்குகள், ஒன்னு அனுமந்தம், இன்னொன்னு உபதிருஷ்டா. உபதிருஷ்டானா என்ன பண்றார்? விட்னஸ். நம்ம என்னென்னலாம் இது பண்றோமோ அதுக்கான விட்னஸ், செய்கின்றோமோ அதுக்கெல்லாம் விட்னஸ். அனுமந்தம், நம்ம என்னெல்லாம் வந்து கேட்கிறோமோ அதுக்கான சாங்ஷனிங் அத்தாரிட்டி யாரு? அவர் தான். சோ நான் வந்து நல்லா தூங்கணும்னு ஆசைப்பட்டா அவர் தான். நான் நல்லா பக்தி பண்ணணும் அப்படின்னாலும் அவர் கைங்க இருந்தான், அவர் வழியா இருக்கணும். நான் நல்லா வந்து பக்தியில முன்னேறணும், நான் நல்லா ஜபம் பண்ணணும் அப்படின்னாலும் அனுமந்தம் யாரு? அவர் தான். ஓகே, அதை நம்ம சரிவர பண்றோமா இல்ல ஏமாத்துறோமாங்கிறத யார் பாக்குறாரு? அதுவும் அவர் தான். உபதிருஷ்டாவா இருந்து அவர் தான் பாக்குறாரு. ஓகே, சோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் நமக்கு தெரிஞ்சிடும். அதோட கஷ்ட நஷ்டங்கள், அதோட விஷயங்கள் எல்லாமே அந்த ஜீவாத்மாவுக்கு சம்பந்தப்பட்டதுதான். அந்த மகேஸ்வரனான பரமாத்மா அதுக்கான வெறும் உபதிருஷ்டனாக இருந்து அனுமந்தனாக மாத்திரம் தான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே, பிரபாத் வந்து அதுக்கு எழுதுற என்னது? இந்த ஜீவாத்மா பகவானுடைய அந்த பந்தப்பட்ட நிலையில பார்த்தோம்னா பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட். பட் நம்ம மறந்து இருக்கிறதுனால நம்ம வந்து இங்க மாட்டிட்டு இருக்கோம். ஆனா பகவானுக்கு ரொம்ப பிரியம் என்ன ஆசைன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் அவர்கிட்ட வரப்போறோம் அப்படிங்கிறதுனால தான் அவர் கூடவே இது எதுக்கு அவர் வந்து உட்காரணும்? எதுக்கு நமக்கு அவர் பாட்டுக்கு நீ என்ன கேட்டியோப்பா நீ அங்க போய் பாத்துக்கோ. அதாவது இப்ப நம்ம வந்து நார்மலா சொல்லுவோம்ல, இப்ப வந்து ஒரு எஜமானர் இருக்கார், அந்த எஜமான் கிட்ட போய் ஒரு சேவகன் கேட்கிறான், எனக்கு தனியா ஒரு வீடு பங்களா எனக்குன்னு எல்லாம் கொடுக்குறீங்களா? நானும் உங்களை மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா அந்த எஜமான் என்ன பண்ணுவார்? சரி போக்கோ, இந்த இடத்துக்கு போய்க்கோ, நீயே இன்னொரு பிரான்ச் உருவாக்கிக்கோ, அந்த லேண்டு அதுக்கான இதெல்லாம் நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டுருவார் இல்லையா? சோ இவனும் பாட்டுக்கு ஜாலியா வந்து பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த எஜமானருக்கு என்ன ஆசைன்னா, சரி நான் தனியா அனுப்பிச்சா கூட எப்ப என் கூட திருப்பி வருவான்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்றாங்கன்னா சின்னதா இன்னொரு ரூபாய் எடுத்துட்டு பக்கத்துலயே வந்து உட்காந்துக்கிறான். எப்பயாவது தன்னை பத்தி ஞாபகம் வச்சுட்டு இல்ல நான் திருப்பி அவர்கிட்ட போயிடலாம், நம்ம நல்லா அவரோட கூடவே இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படும் போது உடனே வந்து அவர் வந்து அதுக்கான வழிமுறையை அவரே அங்க வந்து உருவாக்கி தருவார் அப்படின்னு. தெய்வார் இக்ஷுபிதி தர்மியம் ஸ்வஸ்வாயம் யோனோ பரபுமான் ஆத்யத்த வீரியம் மகத்தத்துவம் ஹிரண்மயம். மகத்தத்துவம் ஹிரண்மயம் அப்படி ஹிரண்மணியேன பாத்திரேன ஹிரண்மயம் ஏற்கனவே பார்த்தது என்னது? இந்த என்டையர் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் முழுமையான மகத்தத்துவோட நிலை என்னது? ஹிரண்மயமா இருக்குது. அதாவது அந்தரங்க சக்தியோட முழு இது வந்து வெளியே பாத்தீங்கன்னா முழுமையா அது இருக்கிறது அப்படின்னு. சோ அந்த மகத்தத்துவம் ஃபர்ஸ்ட் வெளியே வந்த உடனேயே அந்த மகத்தத்துவமான அந்த காரணோதாட்சா விஷயம்ல இருந்து வெளியே வந்த உடனே அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு அண்டமும் அந்த ஒரு அண்டம் அந்த ஒரு அண்டத்துல இருந்து 14 லோகங்கள் உருவாது இல்லையா? சோ உருவான உடனே அதுல இருந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து கர்ப்போதாட்ச விஷயம் பாத்துக்கிறார். சோ இந்த இடத்துல அதான் சொல்றார், தெய்வாத் இக்ஷுபித தர்மியம். சோ எல்லாமே வந்து அந்த பரப்புமான் பகவான் கிட்ட இருந்து வெளியே வர்றதுதான். எங்க வீரியம்னா அவருடைய அந்த பீஜம், அவருடைய சக்தி, அவருடைய வீரியத்தெல்லாம் ச ஆ சுத்தக ச அதுல இருந்தா வந்து இந்த பிரகிருதி உருவாது. சோ இதான் நம்ம வந்து எங்க பார்த்தோம்? நம்ம வந்து இந்த வராக அவதாரோட இதுல பார்க்கும்போது பார்த்தோம். வராக அவதாரத்துல பார்க்கும்போது அவர் தான் என்ன பண்றார்? இந்த பிரகிருதியை வந்து இந்த இதுல வந்து இந்த மெட்டீரியல் மேனுபேக்சரிங் கீழே போய் அந்த
கடல்ல விழுந்த உடனே அவர் தான் வெளியே கொண்டு வர்றார் இல்லையா? அந்த சமயத்துல பார்க்கும்போது ஹிரண்மணியமான அந்த பகவான் அப்படிங்கிற அற்புதமான வர்ணனை வந்து இல்லையா? ஸோ அந்த ஸ்லோகத்தை தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஓகே, விஸ்வம் ஆத்ம கதம் யங்கன் குதோஸ்தோ ஜெகத் அனுக்கிரஹ அனுகூரஹ ஸ்வதேஜா சபி தீவிரம் ஆத்ம பிரசவாப்னம் தமஹ. சோ இந்த 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 மகத்துவத்திலேருந்து ஆத்ம கதம், சோ அவர்கிட்ட இருந்து வெளியே வர்ற இந்த மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷனோட வேரியேஷன்ஸ், இவ்வளோ வேரியேஷன்ஸ் உருவாக்குறீங்களா, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த மகத்துவத்திலேருந்து வெளியே வர்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அந்த காலத்தினோட அடிப்படையிலுடைய ஆத்ம பிரசவம் பண்ணும். அதாவது வந்து மகத்துவத்திலேருந்து வந்து ஒரு நிலையில பார்த்தோம்னா முழுமையான தமோ நிலையிலிருந்து எல்லாத்தையும் அழிக்கப்படுகின்றது. மறுபடியும் ரஜோகுணம் வரும்போது மறுபடியும் உருவாக்கம் இருக்கிறது. சோ மெயினா பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தின் வழியாக உருவாக்கம், தமோ குணத்தின் வழியாக அழிவு, சத்துவகுணத்தின் வழியாக இது எல்லாத்திலும் வெளியே வர்றதுதான் ஒரே. சோ அந்த பாயிண்ட் தான் வந்து திருப்பி மறுபடியும் இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா சொல்றேன். ஓகே, எத் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் நமக்காகவே சொல்றாரு. 21வது ஸ்லோகம். எத் தத் சத்வ குணான் ஸ்வச்சன் சாந்தம் பாகவத பதம் எத் ஆஹூர் வாசுதேவாக்கியம் சித்தம் தன் மகத் ஆத்மகம். இந்த இடத்துலதான் வந்து இந்த வாசுதேவாத்மகம் அப்படிங்கிற வார்த்தையை அழகா யூஸ் பண்றாரு. ஓகே, எத்தத் சத்வகுணான் சுவாச்சன் சாந்தம் பாகவத பாதம் எத் ஆஹுர் வாசுதேவாக்கியம் சித்தம் தன் மகத் ஆத்மகம் சித்தம் தன் மகத் ஆத்மகம். சோ அந்த வாசுதேவ தத்துவம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாசுதேவ தத்துவம்னா அந்த வாசுதேவனான வசுதேவருடைய மகனான வாசுதேவன் தான் இங்க சொல்றது. எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் பகவானுடைய இது என்னன்னா வசுதேவ அப்படிங்கறத விட வாசுதேவ தத்துவம் அப்படிங்கறது முக்கியமானது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த முழுமையான அந்த நிர்குணமான அந்த சுசுத்த சத்துவமான நிலை இருக்கு இல்லையா, அது என்னது அப்படின்னா வாசுதேவ தத்துவம் அப்படிங்கிறது. ஓகே, சோ பகவான நம்ம அந்த பரம்பொருள், அந்த பரமபுருஷ பகவான், அந்த பரம்பொருள் இல்ல அந்த பூரண உண்மை பூரண தத்துவம், அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சுத்த சத்வ நிலை, அதுதான் இந்த ஸ்டேட் ஆஃப் வாசுதேவா அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ அந்த வாசுதேவ நிலையில இருந்தா மற்ற எல்லாமே உருவாகுது. சோ நம்ம வந்து பகவத்கீதையில படிக்கும்போதும் சரி, இல்ல நம்ம பாகவதோட ஃபர்ஸ்ட் அந்த இது படிக்கும்போது மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் கிரியேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அவருடைய ஆக்சுவல் எக்ஸ்பென்ஷன்ஸ் என்ன, வாசுதேவா சங்கர்ஷனா பிரத்யும்னா அனுருதான் முதல்ல உருவாருது. ஓகே, சோ அந்த வாசுதேவா தத்துவத்திலே தான் இந்த நம்ம பாக்குற கர்ப்போதாட்ச விஷ்ணு, ஷிரோதாட்ச விஷ்ணு, காரோதாட்ச விஷ்ணு அதெல்லாம் உருவாரு. சங்கர்ஷனா உங்களுக்கு தெரியும், பிரத்யும்னா அனுருதல், அதுக்கப்புறமா உருவார மத்த எல்லாத்துக்கும் பிரத்யும்னா அனுருதல்லாம் இதுவாகும். ஓகே, சோ இந்த மகத்தத்துவத்தை உருவாக்கும் போது இதே இந்த வாசுதேவர் சங்கர்ஷ்ண பிரத்யும்ன இது எல்லாத்தையோட காம்பினேஷன் ஆகவும் மகத்தத்துவ நிலை வந்து உருவாக்கப்படுகின்றது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த வாசுதேவ எக்ஸ்பான்ஷன் இல்ல இந்த வாசுதேவ நிலை என்ன புரிஞ்சுக்கிறது, கிருஷ்ண உணர்வு, ஒண்ணுமே இல்லை. அதாவது வந்து இதை வந்து நம்ம வந்து உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமானது, தத்துவார்த்தமா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது இன்னும் பகவத்கீதையில கஷேத்ரஜன் அப்படிங்கிறத பார்த்து, இப்ப நம்ம பிரபு சொன்னார் இல்லையா, கஷேத்ர ஞானம் கஷேத்ரஜன் அப்படின்னா இந்த 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 ஃபீல்டு இந்த ஃபீல்டு இந்த ஜீவாத்மா இந்த உடல் இருக்கிறது ஒரு ஃபீல்டு மாதிரி கூட ஜீவாத்மா இருக்கு. சோ அந்த ஜீவாத்மாவுக்கு கஷேத்ரஜனுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன, யாரா சொல்லுங்க டக்குன்னு. ஜீவாத்மாக்கு வந்து அந்த உடலை பத்தி தான் தெரியும், பரமாத்மாக்கு எல்லார பத்தியும் தெரியும். அவ்வளவுதான். ஆமா, அவர் விபு, நம்ம வந்து அணு. வெரி குட். சோ அந்த கஷேத்ரஜனா நம்ம 13 சாப்டர்ல பார்க்கும்போது அதே கஷேத்ரஜம் கஷேத்ர ஞானம் அப்படிங்கிறது என்னது, அந்த ஜீவாத்மாக்கு கஷேத்ர ஞானம் அந்த கஷேத்திரத்துக்குள்ள நடக்கிறது மட்டும் தான் தெரியும். ஆனா கஷேத்ரஜனா இருக்கிற பகவான் வந்து எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் எல்லா கஷேத்திரங்களுக்கும் என்ன நடக்கிறதோ அது தெரியும் அப்படிங்கிறது. சோ அதுவும் ஒரு விதமா வாசுதேவ தத்துவம் இல்ல வாசுதேவனுடைய எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ
நமக்கு வந்து பிரபாத் எழுதும்போது என்னதுடா, நமக்கு வந்து அந்த அந்த கிளியரான கான்சியஸ்னஸ், பியூரான கான்சியஸ்னஸ் வரணும்னா அந்த வாசுதேவான பகவானை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு. சரியா? ஓகே, ஐ திங்க் நான் இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். தொடர்ந்து நாளைக்கு இதுல இருந்து மறுபடியும் 20 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டீடைலாவே அடுத்த நாளைக்கு இருந்து திருப்பி மறுபடியும். ஓகே, அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அந்த பிரம்மபூத பிரசன்னாத்மா நச்சோக்ஷதி அது வரும். காங்ஷதி பட் என்னோட சஜஷன், நீங்க ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்லோகத்தை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோகத்தோட இது வந்து உங்களுக்கு அது ஒன்லி திஸ் பிரபு. அது வந்து 25 26 தானா பிரபு அந்த ஸ்லோகம்? ஆமா, மெயினா 25 20. இது இந்த சாப்டர் மெயினான சாப்டர். இதுக்கு அடுத்த சாப்டர் 2 சாப்டரும் இத பத்தி தான் ஃபுல்லாவே. இந்த சாப்டர்ஸ் வந்து இட் இஸ் கம், அது வந்து 7 சாப்டர்ல இருந்து அது ஈக்குவலன்ட்டா வருமாப்ல, இல்ல இனி சாப்டர்ஸ்ல இருந்து ஈக்குவலன்ட்டா வரும்? நீங்க நான் ஒரு க்ளூ தரேன். நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இதுல வர்ற சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் அங்க இருக்கிற சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் அது 7th-லயும் இருக்கு, கொஞ்சம் 8th-ல இருக்கு, கொஞ்சம் 13ல இருக்கு. ஓகே, நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இன்ஃபேக்ட் பகவத்கீதா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் உங்களுக்கு. அப்ப ஓ இதுதானா அப்படி. சோ ஏன் வந்து 7th சாப்டர்ல பகவத்கீதா வந்து ஸ்பெசிஃபிக்கா சொன்னார் ஆரம்பிக்கிறார் 6th அப்புறம்? பக்தி பத்தி பிரபு. இல்ல 7th சாப்டர் என்னது திருப்பி சொன்ன மாதிரி? பூரணத்தின் ஞானம், அப்சல்யூட் ட்ரூத். சோ ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போது அப்படி சொல்றாரு? பரமபுருஷ பகவான் ஃபர்ஸ்ட் பகவான் உடல் எல்லாம் ஆத்மா பத்தி சொல்றாரு பிரபுஜி. அதுக்கப்புறம் வந்து பகவானை பத்தி சொல்றதுக்காக அதை ஸ்டார்ட் பண்றேன். அருவன் வந்து இதை பூர்ணமா காமிக்கிறது அந்த மாதிரி. பரம சத்தியம்னா என்ன, ஞானம்னா என்னன்றத படுத்துறதுக்காக. Ultimate perfection of this absolute, the self-realization. ஸோ ஆக்சுவலாக எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிளா, இந்த நம்ம வந்து 7th சாப்டர்ல ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய பௌதீக விஷயமான கண்களாக தான் பார்க்கணும். மெட்டீரியலிஸ்டிக்கா பார்த்தே நமக்கு பழகம் ஆயிடுது. அதனால பகவான் ஃபர்ஸ்ட் நம்மளை கன்விக்ஷன் கொடுக்கறதுக்காகவும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்மளோட கன்விக்ஷன் இன்னும் கொஞ்சம் வளர்க்கறதுக்காகவும் நம்பிக்கை வளர்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரகிருதியை புரிஞ்சுக்கோ, இந்த கிரியேஷனை புரிஞ்சுக்கோ, அந்த கிரியேஷன்ல நீ என்ன பார்க்க ஆரம்பி அப்படிங்கிறதுனால தான் அந்த தண்ணியில என்ன பாரு, இதுல என்ன பாரு, அது என்ன பாருன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவருடைய இதுக்கு கொண்டு போறேன். ஓகே, ஸோ அதான் ஃபர்ஸ்ட். அதுல இருந்தா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி, ஓ இனி என்ன வந்து பிரகிருதி வழியா பார்க்க முடியறதா, என்ன பிரகிருதி வழியா உன்னால புரிஞ்சுக்க முடியறதா, இந்த பிரகிருதியோட உருவாக்கம் நான் தான் உன்னால புரிஞ்சுக்க முடியறதா அப்படிங்கறதா வந்து 8th சாப்டரா அதை விஞ்ஞானமா மாத்துறோம். அப்புறம் ஓ ஓகே, பிரகிருதி வழியா இதுதான் பகவானோட இது அப்படின்னா அவர் தான் எல்லாத்துக்கும் சர்வ காரணமா. ஓ அப்ப நான் என்னுடைய உருவாக்கம் அவர் தான், இந்த உடலோட உருவாக்கம் அவர் தான், நான் எங்க பார்த்தாலும் உருவாக்குறதுக்கெல்லாம் அவர் தானா அப்படிங்கும் போதுதான் அந்த பக்திக்கு கொண்டு போறேன். சரியா? இந்த கான்செப்ட் வச்சு நீங்க மறுபடியும் திருப்பி போய் பாருங்க 7th சாப்டர், இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, நாளைக்கு தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். சோ வாசுதேவ தத்துவத்தை மனசுக்குள்ள தியானம் பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா வாசுதேவ தத்துவம், வாசுதேவாத்மகம் அப்படிங்கறத மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ग्रंथा श्रीमद् भागवतम की जय, जय श्रील प्रभुपाद की जय. हरे कृष्णा प्रभुजी, थैंक यू प्रभुजी. हरे कृष्ण प्रभुजी, थैंक यू प्रभुजी. दंडवत प्रणाम. थैंक यू प्रभु. हरे बोल. हरे कृष्ण प्रभु, थैंक यू प्रभु. हरे कृष्ण प्रभु, थैंक यू प्रभु. हरे कृष्ण.